அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. எண்ணம் பெறும் வடிவம். சாதனைகளை நிகழ்த்துவது எப்படி, விரும்பிய காரியங்களை அடைவது எப்படி, இதற்கு ஓர் எண்ண முறை, சிந்தனை முறை இருக்கிறதா என்று பலரும் கேட்கிறாங்க. ஆம், ஓர் எண்ண முறை இருக்கிறது. அதற்கு படிப்படியாக உபயோகிப்பதன் மூலம் நம் விருப்பங்களை சாதனைகளாக்க முடியும். இம்முறை பலரால் உபயோகிக்கப்பட்டிருக்குது. சாதனையாளர்களின் அனுபவமும் இதற்கு சாட்சி கூறுது. கனடா தேசத்து மூளை மருத்துவர் டாக்டர் பென்ஃபீல்டு என்பவரின் சோதனைகள் இம்முறைகளுக்கு ஓர் விஞ்ஞான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறது. மூளையில் அவர் நிகழ்த்திய சோதனைகள் மனத்தை பற்றியும் வெற்றியடையும் மார்க்கத்திற்கு மனம் எப்படி வழி வகுக்கிறது என்பது பற்றியும் பல உண்மைகளை நமக்கு தெரிவிக்கிறது. நமது எண்ணங்கள் எப்படி மனதில் உருவாகுது என்பது பற்றி என்றாவது சிந்தித்திருக்கிறீங்களா? சிந்தித்தால் ஓர் உண்மை புலப்படும். நமது எண்ணங்கள் டைப்ரைட்டரில் அச்சரிக்கப்படும் எழுத்து கோவையாக நம் மனசில் தோன்றுவதில்லை. எண்ணங்கள் மனசுல படங்களாக விரியுது. டைப்ரைட்டர் என்று படிக்கும்போது நமது மனம் சட்டென்று அந்த வடிவத்தை அத்துடன் தொடர்பு கொண்டுள்ள மேஜை, அலுவலகம் போன்றவற்றைத்தான் உடனடியாக படமாக காண்கிறது. மற்றும் சிலர் மனதில் டைப்படிக்கும் மங்கை தோன்றக்கூடும். கல், மண், மேஜை, பெண் என்னும் போது நாம் ஒரு வடிவம் கொண்ட பொருளை எண்ணுகிறோம். அப்படி இல்லாது வடிவமற்ற பரம்பொருள் என்ற எண்ணம் தோன்றும் போது நம் மனசுல என்ன எண்ணம் ஏற்படுது? நாம் அறிந்த வரையில பரம்பொருளை கற்பனையில் காண்கிறோம். இரண்டும் 4 என்று ஒரு கூட்டலை எண்ணும் போது கூட மனசுல ஒரு எண்ணங்களின் படம்தான் உருவாகுது. இதுதான் மனதின் அடிப்படை உண்மை. எண்ணங்களின் மனத்தில் பட ரூபத்தில் கற்பனையில் விரியுது. புதிய கட்டிடம் கட்டும் முன் அதன் அளவுகளை கட்டிட நிபுணர்கள் படம் வரைகிறாங்க. அதற்கு முன் அக்கட்டிட அமைப்பு நிபுணர்களின் கற்பனையில உருவாகுது தெரியுது. எழுத்தாளர்களை கேட்டால் கூறுவாங்க அவர்களது கற்பனை எப்படி இயங்குகிறது என்று. கதாநாயகர்களுடனும் தாங்கள் பேசுவதையும் சிரிப்பதையும் ஓடுவதையும் பற்றி அவர்கள் கதையாக கூறுவாங்க. பாரதியின் தீர்க்க தரிசனம் பற்றி பேசுகிறோம். விடுதலை வரும் முன்னே நம் கற்பனையில பட்டொளி வீசி பறக்கும் கொடியினையும் கம்பத்தின் கீழ் நிற்கும் வீரர்களையும் அவன் கண்டான். நேருவுக்கு சுதந்திர இந்தியாவை பற்றிய கனவு, தீர்க்க தரிசனம் இருந்தது. இன்று நாம் காணும் ஒவ்வொரு பொருளும் ஒரு காலத்துல யாரோ ஒருவரது மனசுல வெறும் கற்பனையாய் இருந்தது. பின்னொரு நாளில் அவை உண்மை வடிவம் பெற்றன. மகத்தான விஞ்ஞானி எடிசன் சொல்றாரு, நான் எதையும் வார்த்தைகளாக சிந்திப்பதில்லை, எல்லாவற்றையும் படமாகத்தான் பார்க்கிறேன் என்று. கற்பனைதான் உலகை ஆள்கிறது என்றான் நெப்போலியன். இரவு பூராவும் உட்கார்ந்து பிரெஞ்சு நாட்டு படத்தை வைத்துக்கொண்டு துருப்புகளை அங்குமிங்கும் நகர்த்தி கொண்டிருப்பானாம் நெப்போலியன். அவனது கற்பனைகளே பின்னால் சரித்திரமாக மாறின. ஹென்றி கெய்சர் என்ற அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் கூறினார், உன் எதிர்காலத்தை நீ கற்பனை செய்து கொள்ளலாம் என்று. இவ்வளவு எளிதாக எதிர்காலம் இருக்கும்போது நாம் ஏன் கற்பனை செய்ய மறுக்கிறோம்? நம்மில் பலருக்கு கற்பனையை பற்றிய உண்மை தெரியாது. நம்மில் பலருக்கு நம் கற்பனையில் ஒரு படத்தை நிரந்தரமாக வைக்க முடிவதில்லை. மன எண்ணங்களை நமது சமய தலைவர்கள் ஒரு குரங்குக்கு ஒப்பிட்டாங்க. மனசுல எண்ணங்கள் தாவிக்கொண்டே இருக்குமாம். எண்ணம் தாவும் போது அது ஒருமுகப்படுவதில்லை. ஒருமுகப்படுத்தாத எண்ணம், நெறிப்படுத்தாத மனம் எதையும் சாதிப்பதில்லை. மனக்கண்ணாடியில ஒரு நிரந்தரமான படத்தை வைக்கும் போதுதான் அது கற்பனை என்ற முதல் இடத்திலிருந்து நம்பிக்கை, உண்மை என்ற 2வது கட்டிடத்திற்கு மாறுது. அதாவது நமது புலன் அறிவிலிருந்து ஆழ்மனம் என்ற பகுதிக்கு, அதாவது கான்சியஸ் டு சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. ஆழ்மனம் பகுதிக்கு போகும் எண்ணங்கள் அசாதாரண வலிமையை அடையுது. நமது வேண்டுகோள்கள், பிரார்த்தனைகள் பலன் அளிப்பது இம்முறையில்தான். நாம் நமக்கு வேண்டியதை பற்றி தினமும் வேண்டிக் கொள்கிறோம், தினமும் பிரார்த்திக்கிறோம். வேண்டுகோள் என்பது திரும்ப திரும்ப நாம் ஆண்டவனிடம் கூறுவதாகும் அல்லது மனசுக்கு கூறுவதாகும். திரும்ப திரும்ப நம் வேண்டுகோளை கற்பனையில காண்பதாகும். இப்படி செய்யும் போது நாம் காணும் கற்பனை ஆழ் மனசுல பதியுது. ஆழ்மனம்
நமது கட்டுப்பாட்டில் முழுவதும் இல்லை. சில சமயம் பழைய நினைவுகளை நமது ஆழ்மனத்திலிருந்து நம் நினைவுக்கு கொண்டு வர முடியும். சில சமயம் கொண்டு வர முடியாது. ஆனால் நமது நினைவுகள் அறிவில் ஒன்றை சதா எண்ணுவதன் மூலம் அந்த எண்ணத்தை ஆழ்மனத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். ஆழ் மனசுல நாம் இதுவரை அனுபவித்த உணர்ச்சிகள் எல்லாம் படமாக பதிந்திருக்கின்றன. வேறு வார்த்தைகளில் சொன்னால், நமது வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்தும் உணர்ச்சிகளாக ஆகி மனசுல பதிந்திருக்குது. இங்குதான் டாக்டர் பென்ஃபீல்டின் முயற்சி விஷயங்களை தெளிவுபடுத்துது. மருத்துவ சோதனைகள் ஆதாரம் கொடுக்கின்றன. காக்காய் வலிப்பு கொண்ட சிலரை டாக்டர் பென்ஃபீல்டு குணப்படுத்த மூளை அறுவை செய்தார். மூளை மட்டும் மரத்து போகும் ஊசி போட்டு இச்சிகிச்சையை செய்தாரு. இதனால சிகிச்சை பெறுபவர் முழு நினைவுடன் இருக்க முடிந்தது, பேச முடிந்தது. டாக்டர் பென்ஃபீல்டு லேசான மின் துருவங்களால் மூளையின் வலது முன் பகுதியை தொட்டார். உடனே அந்த மருத்துவ சிகிச்சை பெறும் நபர், யாரோ பியானோ இசைக்கிறாங்க, என்னால் அப்பாட்டை கேட்க முடியுது என்றார். டாக்டர் மின் கம்பிகளை சற்று நேரம் எடுத்துவிட்டு மீண்டும் வைத்தபோது, மேரி மேரி என்ற பாட்டை பாடுகிறாங்க என்று வர்ணிக்க துவங்கினார். டாக்டர் பென்ஃபீல்டு சுமார் 15 ஆண்டுகள் இத்துறையில சோதனைகள் செஞ்சாரு. அதன் விளைவாக அவர் கண்ட உண்மைகள் மன இயக்கங்களை தெளிவுபடுத்தின. நாம் அனுபவித்த அத்தனை உணர்ச்சிகளும் மனசுல சம்பவங்களாய் பதிந்திருக்கின்றன. ஒரு டேப் ரெக்கார்டரை போல நாம் மீண்டும் அதை போட்டு கேட்க முடியும். ஒரு சம்பவம் திரும்ப ஞாபகத்திற்கு வரும்போது மனுஷன் அதே உணர்வுடன் அச்சம்பவத்தை மீண்டும் அனுபவித்து வாழ்கிறான். ஒவ்வொரு சம்பவமும் தனித்தனியே வெளிவருகிறது. எல்லாம் சேர்ந்து குழப்பமாக வருவதில்லை. மூளையின் பல பகுதிகளில் பலவித சம்பவங்கள், உணர்ச்சிகள் பதிந்து கிடக்கின்றன என்பதாகும். நமது ஆசைகள் மனசுல கற்பனைகளாக, படங்களாக விரிகின்றன என்று கண்டோம். டாக்டர் பென்ஃபீல்டோ வாழ்க்கை சம்பவங்கள் உணர்ச்சிகளாக ஆழ்மனதில் பதிந்திருக்கின்றன என்றும், அவை மீண்டும் நினைவுக்கு வரும்போது பழைய நிகழ்ச்சிகளை அனுபவித்து மீண்டும் வாழ்கிறோம் என்றும் கூறுகிறார். ஆசைக்கும் கற்பனைக்கும் ஆழ்மனத்தில் இருக்கும் பழைய நினைவுகளுக்கும் சாதனைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க முடியுமா என்று யோசிச்சு பாருங்க. Thanks for watching. Please subscribe our YouTube channel.